தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து 37. தெய்வீக வாழ்வில் தோற்றம் மற்றும் உடைகளை பற்றிய அறிவுரை. இந்த பொண்ணை பாருங்க, நல்ல அழகா இருக்கிறாங்க. இவங்க ஒரு நல்ல துணி உடுத்திட்டு வந்தாங்கன்னா தேவதை மாதிரி இருப்பாங்க. அப்ப இவங்களை வித்தியாசமா காட்டுறது என்னன்னா அவங்க அணிந்திருக்கிற உடை தான். அதனால நம்மளுடைய தோற்றத்தை எப்போதுமே உடைகள் தான் ஒரு தெய்வீக தோற்றமா மாற்றும். இந்த அம்மாவை பாருங்க, பழைய துணிகள் அணிந்திருக்கிறதுனால அவங்க பழைய ஆட்களாவே தெரியுறாங்க. அவங்க கிட்ட தெய்வீக கலையே தெரியல, பாத்தீங்களா? அதே நேரத்துல இந்த அம்மாவை பாருங்க, சாதாரண வீடு தான், ஆனா நல்ல துணியோட இருக்கிறதுனால அவங்க தோற்றம் ஒரு தெய்வீக தோற்றமா இருக்கு. எப்போதுமே நல்ல ஆடைகள் தான் நல்ல தெய்வீக தோற்றத்தோட காண்பிக்கும். அதனால எப்போதுமே ஆடைகள்ல கவனம் செலுத்துங்க. நம்மள்கிட்ட உள்ள துணி அது பழையதாக ஆகுதுனாலே அதை விட்டுருங்க. நல்ல ஒரு புதுசா நமக்கேற்ற பட்ஜெட்ல வாங்கி எப்போதுமே புதுசாவே இருங்க. இந்த தோற்றம் தான் நமக்கும் கண்ணாடியில பார்க்கும்போது நம்ம நல்லா இருக்கிறோம்னு தோணும். நம்மளுடைய துணைக்கும் இவங்க நல்லா இருக்கிறாங்க, நமக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு அவங்களுக்கும் தோணும். அதனால தெய்வீக வாழ்வு வேணுங்கிறவங்க தோற்றம் மற்றும் உடைகள்ல கவனம் கண்டிப்பா செலுத்துங்க.